மீன்பிடியில் ஈடுபட்ட 8 சிறார்கள் மீட்பு படகு உரிமையாளருக்கு ஏற்பட்ட நிலை. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் விசைப்படகில் 18 வயதுக்கு கீழுள்ள 8 சிறார்கள் தொழிலாளர்களாக பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டு படகு உரிமையாளருக்கு தலா 20,000 அபராதம் விதித்ததுடன் அரசு வழங்கும் மானிய டீசல் மற்றும் மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடும் வழக்கில் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படும் ராமேஸ்வரம் விசைப்படகுகளில் சிறார்கள் கைது செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வருவதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் உத்தரவின் பேரில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீன்பிடி படகுகளில் சிறார்கள் மீன்பிடி தொழிலில் பயன்படுத்தப்படுகிறார்களா என்பது குறித்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர், தொழிலாளர் நல வாரியம் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் கூட்டாக திடீர் சோதனை நடத்தினர். அப்போது நேற்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்று இன்று காலை கரை திரும்பிய 8 மீன்பிடி படகுகளில் 8 சிறார்கள் மீன்பிடி தொழிலில் பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த 8 சிறார்களை மீட்ட தொழிலாளர் அமலாக்க பிரிவு உதவி ஆணையர் மலர்விழி தலைமையில் அதிகாரிகள் சிறார்கள் மீன்பிடி தொழிலுக்கு வரக்கூடாது, பள்ளிக்கு செல்லுமாறு அறிவுரை வழங்கியதுடன் சிறார்களை மீன்பிடி தொழிலில் பயன்படுத்திய விசைப்படகின் உரிமையாளர்களுக்கு தலா 20,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் சிறார்களை மீன்பிடி தொழிலில் ஈடுபடுத்திய அதற்காக தமிழக அரசால் வழங்கப்படும் மீன்பிடி அனுமதி சீட்டு மற்றும் மானிய டீசல் இந்த வழக்கு முடியும் வரை ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அப்துல் ஹாதர் ஜெயராணி உத்தரவிட்டுள்ளார். மீன்பிடி விசை படகுகளில் 18 வயதுக்கு கீழ் உள்ள சிறார்களை தொழிலுக்காக பயன்படுத்தினால் படகு உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை உதவி இயக்குநர் எச்சரித்ததோடு மீனவ அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினார். இதேவேளை ராமேஸ்வரத்திலிருந்து கடற்றொழிலுக்கு செல்லும் கடற்றொழிலாளர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடற்றொழிலுக்கு செல்லும் போது உயிர்காக்கும் உபகரணங்களை கையில் வைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அப்துல் ஹாதர் ஜெயராணி உத்தரவின் பேரில் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தல் விடுத்துள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஒரு வாரத்தில் 30க்கும் மேற்பட்ட தமிழக கடற்றொழிலாளர்கள் அடுத்தடுத்து இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த சனிக்கிழமை கடற்றொழிலுக்கு சென்ற 3 விசை படகுகளையும் அதிலிருந்து 22 கடற்றொழிலாளர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் நாகை கடற்றொழிலாளர்களை இலங்கை கடற்படை கைது செய்து யாழ்ப்பாணம் சிறை வைக்கப்பட்டுள்ளனர். தமிழக கடற்றொழிலாளர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படை கைது செய்து வருவதால் கடற்றொழிலாளர்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது எதிரொலியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்துவதற்காக ராமேஸ்வரம் தங்கும் விடுதியில் பதுங்கியிருந்த இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் இலங்கை ரூபா நோட்டுகளை பறிமுதல் செய்த மாவட்ட பாதுகாப்பு கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதால் தனுஷ்கோடி கடல் வழியாக நாட்டுப்படகுகளில் இலங்கைக்கு கஞ்சா, ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிகளவு கடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் தங்கி தனுஷ்கோடி கடல் வழியாக போதைப் பொருள் கடத்தல் தொழில் செய்வதற்கு இலங்கை புத்தளம் மாவட்டம் கைப்பிட்டியைச் சேர்ந்த அந்தோணி பிரவீன் என்பவர் கடந்த மே மாதம் 31ஆம் திகதி விமானம் மூலம் கொழும்பு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஜூன் 1ஆம் திகதி காலை சென்னை வந்து இறங்கி பின்னர் அங்கிருந்து ராமேஸ்வரம் வந்து தனியார் தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளார். பின்னர் அவர் பெங்களூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள கஞ்சா வியாபாரிகள் பலரை சந்தித்து கஞ்சா கொள்முதல் செய்வதற்காக விசாரித்ததாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் புதுரோடு பகுதியைச் சேர்ந்த உமா செல்வம் என்பவர் மூலம் பேக்கரும்பு பகுதியைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரி தியாகராஜன் என்பவரை சந்தித்து அவரிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை வாங்கி தனுஷ்கோடி கடல் வழியாக இலங்கை படகு மூலம் கஞ்சா கடத்துவதற்கு முயற்சி செய்து வந்துள்ளார். மேலும் அந்தோணி பிரவீனுக்கு இலங்கை மன்னாரைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் 2 தவணையாக கஞ்சா கொள்முதல் செய்ய 2 லட்சம் பணம் அனுப்பியுள்ளார். அந்த பணத்தில் அந்தோணி பிரவீன் கஞ்சா தரம் குறித்து தெரிந்து கொள்வதற்காக முதற்கட்டமாக 2 கிலோ கஞ்சா பொட்டலத்தை 35,000க்கு தியாகராஜனிடம் வழங்கியுள்ளார். இதனிடையே இது குறித்து தகவல் அறிந்த பாதுகாப்பு கண்காணிப்பாளர் தனிப்பிரிவு ராமேஸ்வரம் ஆய்வாளர் நல்லுசாமி மற்றும் போலீஸ் அதிகாரி பாலமுரளி தலைமையிலான போலீசார் அந்தோணி பிரவீனை சுற்றி வளைத்து கைது செய்து அவர் தங்கியிருந்த அறையை சோதனை செய்த போது அவரிடமிருந்து சுமார் 1.5 கிலோ கஞ்சா மற்றும்
இலங்கை ரூபாய் 50,000 உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அந்தோணி பிரவீனை தனுஷ்கோடி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று நடத்திய விசாரணையில் தியாகராஜனிடம் கஞ்சா பொட்டலங்களை வாங்கி உமா செல்வம் என்பவர் மூலம் நாட்டுப்படகில் இன்னும் ஓரிரு நாட்களில் சுமார் 400 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் அடங்கிய மூட்டையை இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தியாகராஜன், உமா செல்வம் இருவரையும் கைது செய்த போலீசார் இலங்கையைச் சேர்ந்த அந்தோணி பிரவீன் உட்பட 3 மீது வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி 3 சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.